Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers. OPS அணியில் இருந்த JCT பிரபாகர் மற்றும் பெங்களூர் புகழேந்தி அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவில் சமீபத்தில் இணைந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜனும் விரைவில் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணையப் போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. என்ன நடக்கிறது? விரிவாக பார்ப்போம். அதிமுகவில் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு இரட்டை தலைமைகளான OPS மற்றும் EPS இடையே MLA சீட்டு கொடுப்பது, முதல்வர் வேட்பாளர், எதிர்க்கட்சித் தலைவர், அவைத்தலைவர், உட்கட்சி நிர்வாகிகள் நியமனம் என பல்வேறு விஷயங்களில் தொடர்ச்சியாக மோதல் இருந்து கொண்டே வந்தது. இறுதியாக 2 ராஜ்யசபா MP இடங்களை யாருக்கு கொடுப்பது என்கிற விவகாரத்தில் OPSக்கும் EPSக்கும் இடையே மிகப்பெரிய மோதல் வெடித்தது. அது ஒற்றை தலைமையை நோக்கி கொண்டு சென்றது. கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் அதிமுகவின் ஒற்றை தலைமையாக எடப்பாடி உருவெடுக்க பல முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டன. அதை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு சென்றார் OPS. தொடர்ந்து கட்சியில் இருந்து OPS உள்ளிட்ட பலர் நீக்கப்பட்டனர். அப்போதிருந்து EPS தலைமையில் ஒரு அணியாகவும் OPS தலைமையில் ஒரு அணியாகவும் செயல்பட்டது. OPS அணியில் முன்னாள் அமைச்சர்கள் வைத்திலிங்கம், பன்ருட்டி ராமச்சந்திரன், கூப்ப கிருஷ்ணன், MLAக்கள் மனோஜ் பாண்டியன், ஐயப்பன், JCT பிரபாகர், பெங்களூர் புகழேந்தி, மருது அழகுராஜ் உள்ளிட்டவர்கள் அணி சேர்ந்தனர். OPSம் தன் பங்குக்கும் மாநிலம் முழுவதும் நிர்வாகிகளை அறிவித்தார். ஆனால் நீதிமன்றம், தேர்தல் ஆணையம் என அனைத்து தரப்பிலும் EPSக்கு ஆதரவாக தீர்ப்புகள் வர அதிகாரப்பூர்வமான ஒற்றை தலைமையாக அதிமுகவின் பொதுச் செயலாளர் ஆனார் எடப்பாடி பழனிசாமி. தொடர்ந்து நாங்கள்தான் அதிமுக என செயல்பட்டு வந்த OPS அதிமுக கொடி, கரைவேட்டி உள்ளிட்டவற்றை பயன்படுத்தக்கூடாது என நீதிமன்றம் உத்தரவிட்டது. தொடர்ந்து அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு கடந்த மார்ச் மாதம் உருவாக்கப்பட்டது. தொடர்ந்து சில கூட்டங்களையும் நடத்தினர். இதற்கிடையில் 2024 தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் ராமநாதபுரத்தில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் OPS. அப்போதே உரிமை மீட்பு குழுவுக்கும் பாஜகவுடன் OPS கூட்டணி அமைத்துள்ளதற்கும் சம்பந்தமில்லை முன்னாள் அமைச்சரும் மீட்பு குழுவின் துணை ஒருங்கிணைப்பாளரான கூப்ப கிருஷ்ணன் கருத்து தெரிவித்தார். தொடர்ந்து JCT பிரபாகரும் பெங்களூர் புகழேந்தியும் முன்னாள் MP KC பழனிசாமியுடன் இணைந்து அதிமுக ஒருங்கிணைப்பு குழு என்கிற குழுவை உருவாக்கி தனியாக சென்றுவிட்டனர். இந்த நிலையில் OPS உடன் பயணித்து வந்த முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜனும் OPS அணியில் இருந்து விலகி அதிமுகவில் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதற்கான பேச்சுவார்த்தை முடிந்துவிட்டது. விரைவில் அவர் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க உள்ளார் என்கிற தகவல்களும் வெளியாகியுள்ளது. அதிமுக தொடங்கப்பட்ட காலத்தில் இருந்து கட்சியில் பணியாற்றி வரும் நடராஜன் திருச்சி மாநகர் மாவட்ட பொறுப்பில் இருந்தார். தவிர 2016 தேர்தலில் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று சுற்றுலாத்துறை அமைச்சராகவும் பணியாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஃபிட்டான Botticelli இருந்தா கான்ஃபிடென்ட்டா என்ன வேணாலும் செய்யலாம். Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers.